ஏது இங்க எப்போ வாங்கின போட்டு வச்சுட்டு பாப்பா என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க போட்டல நான் ஹாய் சில குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஞ்சலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ நேற்றே எல்லாம் வாங்கி வச்சிட்டேன். நான் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். ஸோ அந்த அம்மா இன்னும் எந்திரிக்காமல் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எப்படியாவது எழுப்பி அந்த கிஃப்ட்டை கொடுக்கணும். ஸோ அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த கிஃப்ட்லாம் ஆல்ரெடி அந்த மாதிரி தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போது அதே மாதிரி ஏன் வாங்கினேன் அப்படின்னா, சரி ஓகே நம்மகிட்ட காசுலாம் செலவாயிடும், நம்மளால் முடிஞ்சதை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மெயினாக இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். எழுப்பி செம்ம தூங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வேற முடியலையா. ஸோ அதனாலேயே இன்னும் காலையிலேருந்து எந்திரிக்கல, சாப்பிட்றதுக்கு கூட எந்திரிக்கல. ஸோ நான் இந்த கேப்பில் எப்படியாவது அந்த கிஃப்ட்டை கொடுத்துடணும். நான் என்ன உங்களுக்கே காமிக்கல என்ன கிஃப்ட்டுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம போயிட்டு கேமராலாம் செட் பண்ணி அவங்கள எழுப்பி அவங்களுக்கு கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லிங்க. போகலாமா? போய் கேமராலாம் செட் பண்ணிவிட்டு பார்ப்போம். போட்டாச்சு. இருக்கு ஏய் எந்திரிக்க மாட்டேன்டா. ஏய் சாப்பிடலாமா? டிஃபன் ஆகி வந்திருக்கேன், எந்திரி. ஏய் டிஃபன் சாப்பிடலாம், எந்திரி போ, ப்ரஷ் பண்ணிட்டு ஓடு வா. எந்திரி வா, டிஃபன் சாப்பிடலாம் வா. மாத்திரை போடுவா டிஃபன் சாப்பிட்டு. எந்திரிமோ, டைம் ஆகுது, எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் சாப்பிடாம இருந்தா எப்படி? எந்திரிச்சு வா வா வா, டிஃபன் சாப்பிடலாம், எந்திரி வா. ஏய் டிஃபன் சாப்பிடாம இருக்க, எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்றீ, எந்திரி வா. பாப்பா பாப்பா டைம் ஆயிடுச்சு, ஒரு மணிப்பா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கிறேன். நானே எந்திரிச்சிட்டேன். ஏண்டிமா வா சாப்பிடுவா.
சாப்பிட்றியா? டிஃபன் வாங்கிட்டு வரட்டா? அண்ணன் வச்சுக்கிறேன். எந்திரி வா சாப்பிடலாம். கொள்ளடிட்டு வா. ஓடி ஓடி ஓடியா எந்தி எந்திரிப்பா. ஐயோ தூங்குதே. டிஃபன் சாப்பிடலாண்டி. டைம் ஆயிடுச்சுல. எவ்வளோ நாள் தூங்கிட்டு கிடப்ப. பார்ப்பலாம் பா. எந்திரி. வரலையா? சாப்பிடலையா? எந்திரி 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 டக்குனு எந்திரி. எந்திரி சாப்பிடலாம். போலாம் வா. வேணாவா? என்னாச்சு? மயக்கமா இருக்கா? சரி ஒரு மாத்திரை போட்டுக்கிறியா சாப்பிட்டு? சரி. ஹிந்தி என்ன பாக்குற? என்னாச்சு? என்ன பாப்பா? என்ன கையில எந்த பக்கம் போட்டுருக்க பேஸ்லெட்ட? நடி என்னாச்சு? என்னது இது? ஏது பாப்பா? எனக்கே தெரியாம வாங்கிக்கிட்டு வந்துட்டியா என்ன? என்னடி கணக்கினவா? எனக்கு தெரியாம கடைக்கு போனியா பாப்பா? ஏது என்கிட்ட சொல்லாம வாங்கி வந்துருக்குற? காசுலாம் ஏது உனக்கு? ஏது இங்க எப்போ வாங்கின? எப்போ வாங்கின? என்கிட்ட சொல்லாம கடைக்கு போனியா? அப்புறம் ஏது உன் கையில இதெல்லாம்? யாருதா? ஏதுரி? யாருன்னு தெரியலையே. ஐயோ நான் வாங்கிட்டு வரலையே. ஏன் கழுற? வேணாவா? இருக்குல்ல அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்? வேணாவா? போ வேணாவா? பேஸ்லெட்டு வேணாவா? என்னடி கோல்டு பார்த்தா எல்லாம் வேணும்னு நீ வேணான்ற? வேணாவா உனக்கு? ஏன்? இருக்குல்ல இருந்தா நான் வாங்கி வச்சுக்கோ. மறுபடியும் எப்பயாவது உதவும். சின்னதா இருக்குல்ல, இது நல்லா பெருசா இருக்கும்ல தரிசா. இது உனக்குதான் வாங்கிட்டு வந்தேன் பாப்பா. நான் தான் போட்டுவிட்டேன் நீ தூங்கும் போது. நான் போட்டுக்க மாட்டேன். என்கிட்ட ஆல்ரெடியே இருக்கு, அதனால எனக்கு வேணாம். ஏய் இருக்குடி என்கிட்ட. நான் எத்தனை போடுறது? நான் பைத்தியமா? நீ போட்டு வச்சுட்டு பாப்பா என்கிட்ட இருக்குன்னு சொல்றேன். தூக்கத்துல நான் இல்ல ஏமாத்தலதான் என்ன ஏமாத்திட்டு இருக்கே. ஏன் எப்படி பண்ற? ஆல்ரெடி ஒரு பேஸ்லெட் இருக்கு, அதை போட அதான் போட்டுப்பேன் நான். எதுக்கு எனக்கு இத்தனை? இப்ப நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் வந்தா நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. நான் ஆல்ரெடி வச்சிருக்கேனே. எத்தனை போட்டுக்கிறது நானு? எதுக்கு வேணாம் பாப்பா? நீ போடு. உனக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தானே. சரி காசு இருந்தா செலவாயிடும். நம்ம இப்படி வாங்கிக்கலாம். இப்படி வாங்கினா நமக்கு எப்போனா நமக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல விடு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? மோதிரம் அது எனக்கே போட்டுட்டுறியா? இவளுக்கு நான் சர்ப்ரைஸ். அங்க வீடியோ ரன் ஆயிட்டு இருக்குது. இந்த கையில போடு. நான் இவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தா இந்த அம்மா எனக்கு எல்லாம் போட்டு விட்டாங்க கைஸ். ஸோ ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி போறதுக்கு தான் நான் இதை வாங்கிட்டே வந்தேன். நாங்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்குலாம் போனா அவ போட்டுற பெருசா போடுற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் தடிசா. ஸோ இது மோதிரமும் அவளுக்கு 3 மோதிரம் வேணும்னு கிட்டே இருந்தா இல்லையா? ஸோ அதனாலயே இந்த மோதிரம் இப்போ வாங்கினேன். எப்படி இருக்கு என்ன? நான் அவளுக்கு போட சொல்லி கொடுத்தா அவ எனக்கு மாட்டி விட்டா. இது உனக்கே ஓவரா இருக்கா? நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கா? நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த பேஸ்லெட் ஆல்ரெடி இருக்கு என்கிட்ட. இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கு. அதுவுமே இருக்கு. அது வீடியோ எடுக்காத வேணாம் விடு. அப்புறம் அது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் எடுக்கிறேன். இருக்கட்டும். அதை இப்போ ஜாயின் பண்ணதான் நாங்க போறோம். அது போட்டு எது கழட்டுற? அது இது மாட்டோம். இதோட திருவாமூர் அதுலயே இருக்கும்.
இதை மாட்டி விடணும். இதை மாட்டி விடணும். ஓகே டைப் பண்ணிக்கோ. இது வந்து குட்டிக்கு நான் வாங்கி கொடுத்த பிரேஸ்லைட்டு. ஆமாம், இது நான் இவங்களுக்காக வாங்கினது. ஸோ இது வந்து அருந்துருக்குங்க சைடு தான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, இருந்தாலுமே எதுக்கு நம்ம வச்சுக்கலாம், ஏதாவது ஃபங்க்ஷனுக்குன்னா நான் இதை போடுவேன். அதனால சரி ஓகே, அவங்களுக்கு இதை வைக்கவே மனசே வரல. ஆமாம், ஆனாலுமே இவங்களோட பிரேஸ்லைட் இருக்கு, எதுவுமே பண்ணல, பத்திரமா தான் இருக்கு. இவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அவங்களுக்கு முக்காவாசி கோல்டும் பிடிக்கும், இல்லைன்னா சில்வரும் பிடிக்கும். ஸோ மாற்றி மாற்றி இருந்தாலும் அவங்க தான் மாற்றி மாற்றி போடுவாங்க. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே சேலரி, வேலைக்கு போன சேலரிலாம் அப்படியே இருந்துச்சா, சரி எதுக்கு செலவு. என் கம்பலுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏஞ்சல் கம்பலுங்கன்னு சொல்லி உடஞ்சிட்டு போய் ஜாயின் பண்ண போகிறோம். கம்பல் உடஞ்சிருச்சுங்க, ஜாயின் பண்ணணும். அது எதுக்குன்னா ஒரு வாட்டி இது பண்ணுமே, அது என்னது அது என்ன படம், இதோ இங்க பண்ணோம். ஆமா ஆமா, அந்த விஜய் சேதுபதி சார் இது பண்ணியிருந்தோம்ல, முடிய வச்சு இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா முடி மாட்டி இழுத்து போயிருச்சு. அதுக்காக தான் போச்சு தவிர இது வந்து நார்மலாவே இது போயிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப ஜாயின் பண்ணணும், அதுக்காக தான் நாங்களே கடைக்கு போறோமே. ஸோ ஓகே, இது வந்து எப்படி இருக்குன்ட்டு இது வந்து புதுசு இப்போ வாங்கினது. ஸோ நேற்றே நான் வாங்கி வச்சுட்டேன், சரி எப்படியா சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தூக்கத்திலே இருந்துருச்சு இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற டைம் கிடைக்காது, எப்போ பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இதனால நம்ம வந்து ஏன்டா வாங்கினதே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்கலாம். ஸோ நமக்கு எதுனாலும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறதுக்காக நம்ம என்ன இதை வாங்கினேன். இந்த ரிங்குமே வந்து அவ போடனாலுமே நான் போட்டுக்குவேன். ஸோ நல்லா தான் இருக்குது. அது மாதிரி இந்த பேஸ்லெட்டு இப்போ போடனாலுமே நான் போட்டுக்குவேன். ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் இதெல்லாம் வாங்கணும். அதுவும் நாங்கள் அங்கே இங்கேயும் சுத்தாமல் நகை ஏன் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, எங்களுக்கு பின்னாடி பிரயோஜனமாக இருக்கணும். மெயினாக அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் மாதம் மாதம் ஏதாவது ஒன்று வாங்கிடுறேன். உங்களுக்கே தெரியும், என்னடா இவங்க இவ்வளோ காசு வச்சிருக்காங்க, ஏதாவது வாங்கிடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாச்சும் வைக்கிறதுக்காக இருக்கும், பிரயோஜனமா இருக்கும்னா. ஸோ அதுக்காக தான் காசு இல்லை அப்படின்னும் போது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதே எங்களுக்கு கோல்டு மட்டும் தான். யார்கிட்டையுமே போய் ஒரு கையேந்தி நிற்காம. ஆமாம், யார்கிட்டையுமே கேட்க மாட்டோம். டக்குன்னு நம்மளோட பொருள்னா நம்ம வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கேன். வேற எதுக்கும் இல்லையா நீங்கள் தப்பாக நினச்சிங்க. ஸோ இந்த பேஸ்லெட்டு இந்த மோதிரமும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அவளுக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணாங்க, அவன் எனக்கு போட்டான் பரவாயில்ல. ஸோ ஓகே, நான் போட்டுக்கிறேன். அதுவும் இருக்குது, இதுவும் போட்டுக்கலாம். ஏன் நல்லா தான் இருக்குது. ஓகே, முடிச்சுக்கலாமா இந்த வீடியோவை? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ஸோ ஓகே, அவங்க ஆல்ரெடி போட்டுருக்கிறதுனால தான் இது இப்போ நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாடா, பாய் பாய்.